எல்லாரும் ஒருங்கிணைத்து ஒரே குரலா நான் சொன்னது கமலா தியேட்டர்லயும் காசி தியேட்டர்லயும் 100 ரூபாய் டிக்கெட்டு அன்னைக்கு ஃபுல் ஆகுது. 4 ஷோ போடுறாங்க, 4 ஷோ ஃபுல் ஆகுது. அப்ப என்ன இருக்கும்? ஒரு 2 தியேட்டருக்காரங்க லீட் அடிச்சு செய்யறாங்க இல்லையா? அதே மாதிரி 100 ரூபாங்கிறது 150 ரூபா. எம்ஜிஆர் நான் அடிக்கடி சொல்றேன், அதாவது சஃபயரு, அப்புறம் கேசினோ, இன்னும் ஒரு 5-6 தியேட்டர்ல இங்கிலீஷ் படம் தான் போட்டே இருந்தீங்க. அப்போது முக்தா சீனிவாசன் தான் தயாரிப்பாளர் தலைவர். நேரா போனாரு எம்ஜிஆர், இந்த மாதிரி உடனே அவர் போட்டாரு. ஒரு வருஷத்துக்கு 3 மாசம் தமிழ் படம் எல்லா தியேட்டர்லயும் திரையிடணும் ஜியோ போட்டாரு. அதுக்கப்புறம் தான் சஃபயர்ல பில்லா ரிலீஸ் ஆச்சு. இந்த மாதிரி அரசுக்கும் நம்ம திரைப்பட தொழிலுக்கும் ஒரு அணுக்கமான நுணுக்கமான தொடர்பு இருக்கணும். இருந்தா நிச்சயமா அந்த காலத்துல 7 படம் வந்து 7 படம் ஓடலையா? நீங்க தானே சொன்னீங்க 7 படம் ஓடிச்சுன்னு. 7 படத்துக்கு தியேட்டர் இருந்தது இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரே நாள்ல தீபாவளில 4 படம் பார்த்துருக்கேன். புரட்சியாளர் எம்ஜிஆர், நடிகர் சிவாஜி கணேசன், ஜெய்சங்கர், முத்துராமன் 4 படம் பார்த்துருக்கேன் ஒரே நாள்ல 4 ஷோ. அப்படிலாம் பாக்குறதுக்கு ஜனம் இருக்காங்க. என்ன நீங்க சொன்ன மாதிரி எல்லா கேவலம் 360 ரூபா கொடுத்து ஒரு இந்த ஸ்நாக்ஸ் வாங்கினா ஒரு நேரம் சோறை பார்த்து அந்த அளவுக்கு விலை 250 ரூபா 300 ரூபா. அதெல்லாம் நீங்க தியேட்டருக்காரங்க உட்கார்ந்து குறைங்கப்பா, இதெல்லாம் அதிகம். அவங்க செலவாகுதுன்னாங்க. நான் என்ன திரும்ப சொல்றேன், காசி தியேட்டர்லையும் கமலா தியேட்டர்லையும் 100 ரூபாய்க்கு போடுவதற்கு தயாரா இருக்கும்போது 150 ரூபா அவங்க தயாரா இருக்க மாட்டாங்களா? சரி வேண்டாம், பெரிய படங்கள் வரும்போது போட்டுங்கப்பா. மீதி ஒரு வருஷத்துல எத்தனை பெரிய படங்கள் வருது? 10 வருமா? அதுக்கு மட்டும் விட்டுருங்க. மற்றத பூரா நீங்க வந்து இந்த பாதி செல்லக்குட்டி படத்துக்கு கொடுங்கன்னு கேளுங்க. தியேட்டருக்காரன் மாட்டேன்னுவாங்களா, இல்லாட்டி விநியோகஸ்தர் மாட்டேன்பாங்களா, இல்லை அரசாங்கம் மாட்டேன்னுவாங்களா? அதுவும் ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா? 100 ரூபா டிக்கெட்ல ஜிஎஸ்டி இருக்கு, இல்லாம இல்ல. ரேஷியோ குறைவு, அவ்வளவுதான். அதனால நாம உட்கார்ந்துக்கிட்டு நாங்க தயாரிப்பாளர் சங்கம், நாங்க ஒரு ரூட்ல போவோம், தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்ல போவாங்க, சின்ன தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்ல போவாங்கன்னா புரோக்கர்கள் தான் வாழ்வாங்க. நான் தான் சொல்றேன், இன்னைக்கு ரெட் ஜெயண்ட் மற்ற சன் பிக்சர்ஸ்ல உடனே இங்க ஒரு 10-100 தியேட்டர் கிடைக்குமா? புரோக்கர் தான் தேடி போறீங்க. ஏன் அவங்க நேரடியா தியேட்டருக்காரங்க பேசுறதுக்கு வசதி இல்லையா? அதுக்கு ஒரு அமைப்பை அமைங்க. ஏற்றதிகளும் பேசுவதற்கு ஒரு அமைப்பை நீங்களே அமைங்க. யார் மாட்டேன்னு சொல்லுவாங்க? இன்னைக்கு அவங்க உட்காந்துட்டு பிரஸ் மீட் பண்றாங்க. எங்களுக்கு பத்தல, இன்னும் ஏற்றி கொடுனா எங்க போய் ஏற்றி கொடுக்குது? பத்திரிகையாளன் என்கிற முறையில இவ்வளவு நாள் இருந்ததுல என்னுடைய அறிவுரைகளை சொன்னேன். ஏன்னா என்ன காரணம்னா, சில விஷயங்கள் தெரியாம இருக்காங்க. இந்த பேரரசுக்கும் சரி, உதயகுமாருக்கும் சரி, இந்த நான் இப்ப 2 தியேட்டர்ல 100 ரூபாய்க்கு போடுறது தெரியுமான்னா தெரியாது. அதுக்குதான் பத்திரிகாரன் தேவை. ஏன்னா எல்லா இடத்துலயும் மேயர் வந்து யாருன்னா பத்திரிகாரன் தான். ஆனா நீங்க என்னடா யூடியூப்காரங்க நல்லா இல்லாத படத்துக்கு கூட நல்லா இருக்குன்னு சொன்னான்னு சொல்லுங்க. அது நல்லதுதானே இது? இப்ப நான் ஒருத்தன் இருக்கேன், ஒரு படத்தை கிளி தொங்க விட்டுருவேன். இன்னும் ஒரு 4 பேர் இருக்காங்க, பார்த்தவனே பார்த்தேன் அப்படிமா. அப்படிப்பட்ட சூழ்நிலை யூடியூபர்கள் இன்னைக்கு எல்லா படத்தையும் பாராட்டி எழுதுனாங்கன்னா உற்சாகப்படுத்துங்க. நீ ஏன் நல்ல நல்ல படத்துக்கு இல்ல ஒரு தடவை பார்க்கலாம்னு சொல்றீங்க, அந்த விமர்சனத்தை வைக்காதீங்க தயவு செஞ்சு. பத்திரிகைக்காரங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி விமர்சனம் எழுதுறது, எப்படி விளம்பரம் வாங்குறது, எப்படி ப்ராஜெக்ட் பண்றதுன்னு தெரியும். அதனால நீங்க தயவு செஞ்சு உங்க சினிமாவில் நல்ல படம் எடுங்க. ஓடுற படம் ஓடாத படம் 2 தானே. இன்னைக்கு ஓடிடிங்கிற ஒரு தளம் இருக்கு. இந்த ஓடிடி தளத்துல பேசுங்க. ஓடிடி தளம் 4 தளம் இருக்கு இல்லையா, அவங்ககிட்ட பேசுங்க. முன்னாலேயாச்சும் சென்னை தமிழ்நாடு ரிலீஸ் இல்லைன்னா சிலோன் ரிலீஸ். சிலோன் தான் விற்பனை, அவ்வளவு விற்பனை. எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் சிலோன்லாம் 100 நாள் ஓடும். ஓடிடி தளம் இப்ப திடீர்னு ஸ்ட்ரைக் பண்றான், மாட்டேங்கிறான், சவுப்பு கொடி காமிச்சிட்டான். ஸோ அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன அவங்க பிரச்சனை, சின்ன படங்கள் வாங்குங்க, பேசுங்க. அதுதானே உங்களுக்கு நன்மையை பயக்கும். வியாபார ஸ்தலங்கள் இப்ப சினிமா தியேட்டர்ல ஒரு வாரம், இப்ப எதுக்கு சினிமா தியேட்டர்ல வந்து திடீர்னு 3 நாள் சக்சஸ் மீட் வைக்கிறாங்க தெரியுமா? ஓடுற படத்துக்கும் சரி ஓடாத படத்துக்கும் சரி 3 நாள் சக்சஸ் மீட். என்ன காரணம்னா ஓடிடி பிரச்சனை இருக்கு. ஓடிடியில அந்த தளத்துல இந்த சக்சஸ் மீட் வச்சாதான் நிறைய
அது பப்ளிசிட்டி ஆகுதுங்கிறதுனால தான். இதெல்லாம் தயவு செஞ்சு நீங்க அதை யோசிங்க, முடிவெடுங்க. நன்றி, வணக்கம்.